ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் மகிமையினாலே நம்மளை வழிநடத்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் போது கர்த்தருடைய மகிமை நம்மளை வழிநடத்தும். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட இந்த ஞாயிறு ஆராதனை கலந்து கொள்கிற பாப்பொருள் ஆண்டவரை ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய மகிமையினாலே அவர்களை வழிநடத்தியும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் தேவை என்ன என்று நீர் அறிந்து அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாத அந்த ஞாயிறு ஆராதனை விசேஷ ஆராதனை இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த முதல் வாரத்துல முதல் வாரத்துல அப்பா இந்த 7ஆம் தேதி ஆண்டவரே அவர்களை காண செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, மகிமை தேவன் நம்மளோடு இருப்பாராக. மகிமை தேவன் தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை நாம் சோத்தரிக்கும் போது கர்த்தர் நம்மளை வழிநடத்துவாராக. இந்த பாடலை பாடி சிறு சதங்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்போம். இயேசு அப்பாவை சோத்தரிப்போம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்போம். இயேசு அப்பாவை சோத்தரிப்போம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். இயேசு அப்பாவை சோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. நடனமாடி ஆண்டவர் சோத்தரிக்கலாமா? கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு நாம் சோத்தரிக்கலாமா? ஆண்டவர் நம்மளை நடத்துகிற தேவன் மகிமையினாலே ஆமென். நம் பாவங்கள் அனைத்தும் அவர் போக்குற தேவன். நம் பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே அவர் மீட்டாரே. நமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை சோத்தரிப்பே. பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. இயேசு அப்பாவை சோத்தரிப்பே. ஆண்டவரே, நாளிலே கூட ஆண்டவரே தாவீதை போல நடனமாடி சோதரிக்கும் போது கர்த்தர் மகிமை நான் நடத்துவாராக. ஆண்டவரே, தேவனோட வார்த்தையில ஒரு சிறு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. 37:40. ஆமென். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு உதவி செய்து அவர் நம்மளை விடுவிக்கவே வந்திருக்கிறார். என் அன்பின் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு ஒரு கட்டில மாட்டி கொண்டிருப்போம். ஆமென். ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லப்பா, என்னை காப்பாத்து யாரும் இல்ல, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்கும் போது கர்த்தர் நம்மளை விடுவிக்கவே வந்திருக்கிறார். ஆமென். அவர் விடுவிக்கவே வந்திருக்கிறார். அண்ணன் தேவன் நம்மளோடு இருப்பார். நமக்கு ஒரு வீடு வேணும், ஒரு வசதி வேணும், நமக்கு ஒரு ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா நம்ம கேட்கும் போது நம்ம எவ்வளவு கட்டுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் உடைத்து ஏசப்பா நமக்கு விடுவிக்கவே வந்திருக்கிறார். விடுதலை செய்கிற தேவன்.
அன்பின் பிரியமானவர்களே, அவர் மகிமையின் தேவன் நம்மளோடு இருந்து வழி நடத்துவார். நாளை கூட ஒரு வார்த்தை ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் அவர்களை விடுவிக்க முடியாது. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்ப என்ன காரியத்தோடு அவர்கள் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களை மகிமைப்படுத்தி அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். அப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு துணையா இருப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் மகிமையினாலே அவர்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, இந்த 7ஆம் தேதியில அப்பா அவ்வளவு பேரு வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரே, பண தேவையில இருக்கலாம், ஹாஸ்பிட்டல அப்பா முடியாம சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் தேவைகளை சந்திங்கப்பா. நாம் செபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அப்பா, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சேனல் அப்பா ஆண்டவரே, லைவ் டெலிகாஸ்ட் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிருபை யூடியூப் வழியாக பார்க்கும் போது ஒரு வல்லமை இறங்கட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஞாயிறவர்களுக்கு ஒரு சிறந்த ஞாயிறாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்தேகம் பாவப்பட்ட கரைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. எல்லா விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்கப்பா. துதிக்கும் போது அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. அப்ப அவர்களுக்கு வீட்டுல எண்ணெய் பாத்திரம் மாவு பாத்திரம் நிரம்ப வழியத்தக்கதான கிருபை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் தேவைகளை சந்திங்க. பண தேவையா இருக்கலாம், பொல தேவையா இருக்கலாம், உதவி ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல செலவா இருக்கலாம், ஆண்டவரே ஆண்டவரே செய்வில கட்டா இருக்கலாம், ஆண்டவரே விசுவாசிக்கிறீர்களா இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், மகிமையினாலே நடத்துங்க. ஓ கட்டோக்கரே நேம் ஆஃப் ஜீசஸ். ஓரக்கா பாலா பாலா ரிபலபா ஷபலபலபலபா ரியந்துரி பிதிபி கபலபலபலபா. அவர்களை அவனுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பெரிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதீர். ஆமென். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.